ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு மாதத்துக்கு மேலே சைலண்ட் மோடில் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து மானிட்டரிங்க்கு 3 பேர் போட்டிருக்கு. அப்போ கோர்ட் இதை மானிட்டரிங் பண்ணது. புஷி ஆனந்தை வந்து கட்சியுடைய பொதுச் செயலர் நீக்க போறாங்க, கட்சியின் மறுசீரமைப்பு பண்ண போறாங்க. சில ஆக்டிவா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார் விஜய். பாதிக்கப்பட்டவங்கள நேர வர வச்சு ஆறுதல் சொல்ற ஒரே தலைவர் வந்து விஜய் தான். நான் வர்றேன்னு பாடுறாரு, ஒரு முறை கூட அங்க போகலங்கிறது தான். வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை அவரை வந்து ஒன்றும் ஃபேஸ் பண்ண முடியல. கட்சியே வேண்டாம், நமக்கு அரசியலே வேண்டாம், மீன் சினிமாவுக்கே போயிருவோங்கிற மனநிலை கூட தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட பத்திரிகையாளர் சுபையார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த கரூர் விவகாரம் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கப்புறம் சிபிஐ வந்து அவங்களோட முதல் விசாரணை அறிக்கையை கரூர் கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சார்? நிறைய தகவல் சொல்கிறாங்க. சிபிஐ வந்து முதல் கட்ட விசாரணையில் ஆதவர்ஜினாவை தவிர புஷி ஆனந்த் மற்றும் அந்த மதியழகன் அப்புறம் வந்துட்டு நிர்மல்குமார் போன்றவர்களாம் சேர்த்துருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அது ஒன்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. ஏன்னா ஒன்றும் அஃபிஷியலாக அவங்க வந்து ஒன்றும் கொடுக்கல. ஆனால் சிபிஐ வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கையை ஒன்று தாக்கல், எப்படி நம்ம வந்து எஃப்ஐஆர் போடுறோம் இல்லையா, அது மாதிரி சிபிஐ ஒன்று போட்டு அது கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணிருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மானிட்டரிங்க்கு 3 பேர் போட்டிருக்கு. அப்போ கோர்ட் இதை மானிட்டரிங் பண்ணுது. அப்படிங்கும் போது முதல் கட்டமான ஒரு விசாரணை இவங்க அறிக்கையை முதல்ல சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஆதவர்ஜினா பேர் இல்லை, புஷி ஆனந்த் பேர், நிர்மல்குமார் பேர், மற்ற ஆட்களுடைய பேர்லாம் இருக்குது. குறிப்பாக அந்த மாவட்ட செயலருடைய பேர் இருக்குது. விஜய் பேரும் ஆதவர்ஜினா பேரும் அதில் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் பரவலாக போயிட்டுருக்கு. அது ஒன்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. ஒரு அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் உறுதியாக தெரியுது. அது வரக்கூடிய தகவல்லாம் பார்க்குறப்ப வேறு மாதிரி அவர்களுக்கு சாதகமாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் ஆரம்பிச்சிருக்கதா பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? 2 பேருக்குள்ள 3 பேருக்குள்ள 2 இல்லை 3 பேர். நிர்மல்குமார் இல்லை, ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி 3 பேர் தான். 3 தலையாக இருக்கிறாங்க அங்கே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நேற்று வந்த தகவல் என்னென்னா, புஷி ஆனந்தை வந்து கட்சியுடைய பொதுச் செயலர் நீக்க போகிறாங்க. நீக்கிட்டு புஷி ஆனந்தை பாண்டிச்சேரி பகுதி பொறுப்பாளராக போட போகிறாங்க. போட்டுட்டு வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து கட்சியுடைய பொதுச் செயலரை போட போகிறாங்க. கட்சியின் மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. சில ஆக்டிவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாநில லெவலில் பதவி கூட்டு வர போகிறாங்கிற மாதிரி தகவல் நிறையா சொல்கிறாங்க. நிறையா பரவிட்டே இருக்குது. இது எதுவுமே வந்து ஒன்றும் வந்து அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. கட்சி வந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் சைலண்ட் மோடில் தான் இருக்குது. ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு மாதத்துக்கு மேலே சைலண்ட் மோடில் தான் இருக்குது. இதுதான் வந்து கட்சியுடைய நிலவரம். ஆனால் விஜய் இது சம்மந்தமாக எதுவும் பேசலை. கட்சியின் ஆத்தரைஸ்டு ஸ்போக்ஸ் பர்சன் யாரும் வந்து வெளியில் பேசலை. இந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வரல. ஆனால் இதை சுற்றி அவங்க தகவலை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. உண்மை நிலவரம் என்னென்னா, விஜய் ஒட்டுமொத்தமாக அப்செட் ஆகியிருக்கிறார், வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை அவரை வந்து ஒன்றும் ஃபேஸ் பண்ண முடியல, அதை கடந்து வர முடியல, சமாளிக்க முடியல. தானே ஆதரித்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே இதை வந்து கடுமையான விமர்சனங்கள் வச்சதுனால அவரால் தாங்கிக்கிற முடியாமல் தான் விஜய் இருக்குது. இன்னொரு கூடுதல் தகவல்னா, கட்சியே வேண்டாம், நமக்கு அரசியலே வேண்டாம், மீன் சினிமாவுக்கே போயிருவோங்கிற மனநிலை கூட வந்திருக்கார். இது அவருடைய நிலைப்பாடு. இவர் அந்த மாதிரியான சைலண்ட் மூடெலாம் இருக்கிறார் விஜய். இந்த உட்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், இவர்களுக்குள்ள ஒரு போட்டி போகுது. புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புஷி ஆனந்த் தான் எல்லாத்துக்கும் காரணம், ஒரு சரியாக ஆர்கனைஸ் பண்ணல, வந்து அந்த பிரச்சனை நடந்தோடனே ஓடி போயிட்டார், ஒரு பொதுச் செயலாளர் ஓடலாமா, அதை வந்து 15 நாள் கழித்து வெளியில் வர்றாரு, இவர் ஒரு பொதுச் செயலாளருக்கு தகுதி இல்லாத நபர் அப்படின்னு கட்சியில் உள்ள ஆட்களே வந்து அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோசியல் மீடியாவெல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. கெட் அவுட் புஷி, கெட் லாஸ்ட் புஷின்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு. விஜயும் அவர் மீது பெரிய வருத்தத்தில் இருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரியாக ஆர்கனைஸ் பண்ணல, இந்த கும்பலை வந்து இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணலன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கை காசு தொடர்ந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம், எல்லா விஷயமும் நம்ம தான் பார்க்குறோம். இருந்தாலும் நமக்கான முக்கியத்துவம் கிடைக்கல, நிறையா எதிர்ப்புகளையும் சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம்.
ஒரு சின்ன விஷயம்னா கூட விஜயை ரீச் பண்ண முடியல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜயை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. யார்? நிர்வாகிகள். அதை வரைக்கும் தான் புஷி ஆனந்த். ஏன்னா அவங்க அம்மா அப்பாவே விஜயை ரீச் பண்ண முடியல. அவர் தனிமைப்படுத்திட்டு இருக்கார் வீட்டுக்குள்ளேயே. அந்த மாதிரியான மனநிலையெல்லாம் விஜய் இருக்கார். இப்போ கடைசியில் பார்த்தா போன மாதம் 17ஆம் தேதி அவர் கரூர் போகிறாரு, போய் வந்து மீட் பண்ண போகிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கு ஒரு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா பரப்புனாங்கன்னா இல்லை ஆளுங்கட்சியுடைய அழுத்தம், அங்கே சரியான இடம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட அது தவறான தகவல். அங்கே வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருத்தருடைய திருமண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் இவர் போகிறதுக்கு மனசு இல்லாமல் கேன்சல் பண்ணிட்டார். இதுதான் உண்மை. கேன்சல் பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா வர 27ஆம் தேதி மகாபலிபுரத்தில் ஒரு 50 ரூம் உள்ள ஒரு ஹோட்டலை புக் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒரு 2-3 பஸ்ஸில் அங்கேருந்து கரூர்லேருந்து கூப்பிட்டு வந்து அவங்களை தங்க வச்சு அவர்களே 1 to 1 தனியாக அந்த 41 குடும்பத்தையும் சந்திக்க போகிறார் விஜய். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. உலகத்திலேயே பாதிக்கப்பட்டவர்களை நேராக வர வச்சு ஆறுதல் சொல்கிற ஒரே தலைவர் வந்து விஜய் தான். நான் வர்றேன்னு பாடுறாரு தவிர ஒரு முறை கூட அங்கே போகலைங்கிறது தான் எல்லோருடைய விமர்சனமாக இருக்குது. இதில் என்னென்ன கொடுமை, அந்த 27ஆம் தேதி தான் சென்னையில் ஒரு பெரிய புயல் இருக்குன்னு சொல்லி செய்தி ஓடிட்டு இருக்கு. புயல் அது 27ஆம் தேதி தான் கிடக்குன்றாங்க. சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் 27ஆம் தேதி புயல் கிடக்க போகுது. எங்கே போனாலும் இந்த மாதிரியான தான் நான் எப்படி அரசியல் கட்சி நடத்துறது, இயற்கையும் சேர்த்து சதி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தாவேகாவினுடைய நிலைமையாக இருக்குது. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எதுக்கு யார் தாவேகா மட்டும் பொழுதுனைக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படி நம்மள நிறையா பேசுகிறோம் அப்படின்னா, இது ஒரு தப்பான ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறாரு. ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை தப்பாக வழி நடத்துகிறாரு. எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கிறாரு. அவரை காப்பாற்றிக்கிறது கடைசியில் பாஜக போய் கடந்த பசங்களை அடமானம் வைக்க போகிறாரு. இவர் போகிற ரூட் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா நாட்டில் இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. மாநில உரிமைகளுக்கு பிரச்சனையாக இருக்குது, மொழிக்கு பிரச்சனையாக இருக்குது, மாநில சுயாட்சிக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த எஸ்ஏஆர் கொண்டு வர போகிறாங்க. அது வர்றப்ப நம்மளுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமை இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இந்த குறுக்க மறுக்க ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இதை வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொறுப்பில்லாத ஒரு இளைஞர் கூட்டத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு அப்படிங்கிற வருத்தத்தில் தான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். அந்த பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நம்ம மொழி முக்கியம், நாடு முக்கியம், நம்மளுடைய மாநிலம் முக்கியம், நம்மளுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமை முக்கியம். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சமூக அக்கறை, உங்களுக்கு சமூக பொறுப்பு, உங்களுக்கு கடமை இருக்குது. கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க, அரசியலை கொஞ்சம் ப்ராடாக யோசிச்சு பாருங்கள். சினிமாவில் நடந்தது நிஜத்தில் அவர் நடத்திட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். மற்றபடி விஜய்க்கு நமக்கு என்ன பர்சனல் வாக்கிய தகவலாம் கிடையாது. ஏன்னா ஒரு இளைஞர் கூட்டம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. அது பல புரட்சிகளை உலகம் முழுவதும் செஞ்சுருக்காங்க இளைஞர்கள் எழுச்சி. இப்போ இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து அன்றைக்கி இளைஞர்கள் தான் கட்டமைச்சாங்க. அன்றைக்கி போட்ட விதை தான் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி நம்ம மொழியை காப்பாற்றிட்டு இருக்கோம். 3வது மொழியாக ஹிந்தி உள்ளே வர முடியல. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு விஜய். அவர்களை தப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டும் கோபமும் கூட. அதுதான் சொல்கிறோம் திருப்பி. இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்ததுக்கு பிறகு போய் படுத்துக்கிட்டார். 30 நாள் 35 நாளைக்கு மேலே ஆளை காணும். எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை. ஆனால் இதை நம்பி இருக்கக்கூடிய கூட்டம் கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் தப்பான அரசியல் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியும் தூய்மை பணியாளர்கள் வந்து சென்னையில் போராட்டம் நடத்தும் போது அவங்களையும் அவர் இதே மாதிரி கூப்பிட்டு தான் பேசியிருந்தார், நேரில் கூப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுவுமே ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கரூர் விவகாரத்துக்கு அப்புறமும் இதை செய்கிறது அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. விஜயோட இந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தவறான அணுகுமுறை தான். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் போய் கையை பிடித்து நிற்கணுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவொன்னே 300-400 கிலோமீட்டர் பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு இவர் 11 மணிக்கு எந்திரிச்சு வந்து 12 மணிக்கு போய் பார்த்து ஆறுதல் சொல்கிறதுலாம் என்ன அரசியல் இது தான் வேணாண்டா. திருவண்ணாமலையில் பாதிக்கப்பட்டவங்களையும் நீங்கள் தான் கூட்டு வந்தீங்க. நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கொண்டு வந்து ஆறுதல் சொல்கிறேன். எல்லாருமே பனையூருக்கு வாங்கினா நாளைக்கு இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு ஆளை கூட்டு வாங்க வேணில் 10 வேனில் கூட்டு வந்து பனையூர் வாசப்பில்லேருந்து எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவார். 234 தொகுதி 234 தொகுதி உள்ள ஆட்களை செஞ்சாலும் செய்வாங்க இவ்வளோ. அது வேறு பயமாக இருக்குது. 234 தொகுதியுடைய ஆட்களை ஒவ்வொரு தொகுதியிலேருந்து அவன் வேனை வச்சு கூட்டு வந்து பனையூரில் வந்து நான் நிற்கிறேன், ஓட்டு போட்டுருங்க, சரியா போய்ட்டு வாங்க. நீங்கள் யார்? எந்த ஒரு தொகுதி? ஈரோடு, நான் நிற்கிறேன், ஓட்டு போட்டுருங்க போங்க. நீங்கள் யார்? சேலம், நான் நிற்கிறேன், ஓட்டு போட்டுருங்க போங்க. இப்படி சொல்லுவார? இது ஒரு வித்தியாசமான அரசியலை உலகத்தில் எந்த கட்சியும் செய்யாத ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்டாங்க. ஒர்க் ஃப்ரம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருப்பேன். பாதிக்கப்பட்டவர்களை நேராக கூப்பிட்டு வந்து நான் ஆறுதல் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு புதிய அரசியலை கையில் எடுத்துருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து ரொம்ப கேலியும் கிண்டலுமாக பார்க்குறாங்க. இன்றைக்கி அவரை வந்து ஒரு நகைப்புக்குரிய படத்தில் ஹீரோவாக பார்த்தவரை இன்றைக்கி ஒரு காமெடியாக பார்க்குறாங்க மக்கள். அவருடைய செயல்பாடுகளை வந்து எள்ளி நகையாடுறாங்க. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்லாம் பார்க்குறப்ப என்னையா அது இது வந்து நான் வந்து அவர் குறைத்ததுக்காக சொல்ல, பெரும்பாலான மக்களுடைய முகம் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அவருடைய செயல்பாடு.
நீங்கள் அன்றைக்கி சம்பவம் உங்களுக்கு முன்னாடி 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு ஓடி வந்தீங்க. அதுக்கு நீங்கள் சப்பக்கட்டு கட்டுறீங்க, அதுக்கு வேறு காரணங்களை சொல்கிறீங்க, எங்களை போக சொன்னாங்கன்றீங்க. அடுத்த நாள் போயிருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் போயிருக்கலாம். 3 நாள் கழிச்சு தான் இரங்கல் வீடியோவே போடுறீங்க. அந்த இரங்கல் வீடியோ கூட கிடையாது, தான் மேலே குத்தம் இல்லை, அது பண்ணது அரசாங்கம் சொல்லி போடுறீங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் இவரை என்னடா படத்தில் பெரிய ஹீரோவாக பார்த்தோம், ஒரு பெரிய கட்டமைப்பை பார்த்தோம், இவர் பல பேரை அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருந்தார், நேராக பார்த்தா உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாப்புல. அது எப்படி தான் வீட்டுக்குள்ளே 20 நாளைக்கு 30 நாளைக்கு மேலே இருக்கிறாரான்னு தெரியல. என்ன மனநிலையில் இருக்கா, எதுக்காக இருக்கிறாருங்கிறதும் புரியலை. இது ஒரு மூடு மந்திரமாகவே இருக்குது அவரோட அரசியல். இது ஜெயலலிதாவை சொல்லுவாங்க, ஜெயலலிதான்னு சொன்னால் கூட அந்த அம்மையார் ஆக்டிவாக இருக்கிற காலகட்டங்களில் அவங்க ரொம்ப தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போனாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் தொய்வானது பிறகு தான் கொஞ்சம் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. வேட்பாளரை ஒரே இடத்துல வர சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஆக்டிவாக இருக்கிற காலகட்டங்களில் அவங்க தமிழ்நாடு முழுக்க போயிட்டு தான் இருந்தாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே சொல்லலாம் போயிட்டு இருந்தாங்க. கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், பெரியார்லாம் கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய உடல்நிலையை பாதிச்சிருந்த நிலையத்திலையும் பொதுக்கூட்டங்களில் பேசிகிட்டு இருந்தார். தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு அப்படி தான். இது ஒரு புதிய அரசியலாக இருக்குது. இதுதான் நமக்கு ஆபத்தான அரசியலாகவும் போயிடும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எச்சரிக்கை, எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. இப்போ அடுத்த கட்டமாக இந்த ரோட் ஷோலாம் இல்லாமல் மாவட்டந்தோறும் பாதுகாப்பான முறையில் பொதுக்கூட்டங்கள் நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் கை கொடுக்குமா? உடைச்ச பர்னிச்சர்லாம் பத்தாதா, இனிமேல் வேறு உடைக்கணுமா? எல்லா தொகுதியும் ஒரே பனைவருக்கு வாரத்துக்கு ஒரு தொகுதியை கூட்டு வந்துருங்க. அது வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமை காலையில் 10 to 5 இந்த வாரம் திருச்சி மக்களை சந்திக்கிறார். ஒரு 10 வேனில் கூட்டு ஹோட்டலில் தங்க வச்சு ஒரு ரூமில் அடைச்சி வச்சு ஃபேன்ஸ் மீட் மாதிரி நடத்திட்டு போயிடலாம். பாதிக்கப்பட்டவர்களே ஃபேன்ஸ் மீட் மாதிரி நடத்துறாரு. அது மாதிரி தான் அவரோட அரசியல் இருக்குது. இந்த அரசியல் அவருக்கு ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா விஜய்க்கு துளியும் அரசியல் ஆசை கிடையாது. அவருக்கு தெரியும் நம்மளுடைய கேரக்டருக்கு அரசியல் செட் ஆகாதுன்னு தெரியும். அவர் அரசியலுக்கு தள்ளப்பட்டார், ஒரு நிர்பந்தம் கொடுக்கப்பட்டார். நீங்கள் நான் பல இடங்கள் நானும் சொல்லியிருக்காங்க, விஜய் பாஜகவால் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவருக்கு அந்த மாஸ்டர் படத்தான டைமில் ஒரு சிக்கல் வருது. அதை அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்கிறாங்க. முடியாது, வேணான்றப்ப தனியாக கட்சி ஆரம்பித்து ஓட்டை பிரிங்கன்றாங்க. அப்படி கொடுத்து பிரிக்க சொன்னதுன்னா 25% 30% பிரிப்பார். நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு வழியை விலக்கி விடுவார் விஜய். பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊட்டுவதற்கு விஜய் வழி போட்டு கொடுப்பார் அப்படின்னு நினச்சாங்க பாஜக. ஆனால் அது என்ன நடந்துச்சுன்னா, கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டு போய் சரண்டர் ஆகிட்டார் கடைசியில். ஐயா காப்பாற்றுங்க ஐயா, என்னைய தமிழ்நாடே போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாஜக நேரடியாகவே இப்போ இன்றைக்கி யார் தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் விஜய்க்கு ஆதரவாகவும் யார் பேசுகிறாங்க? முழுக்க பாஜகவின் தீவிர ஆதரவாளர்கள், தீவிரமான சங்கிகள் தான் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவும் ஆதரவு. அதிமுக அதை விட்டுருங்க, அதை எப்பயோ அது கலர் மாறி போச்சு. அதிமுக கலர். அதிமுக எப்படி இருந்த கட்சி நீங்கள் எந்த மாதிரி ஆகிப்போ யாருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? அதிமுக நிர்வாகிகள் அந்த அம்மாவை பார்த்து கொண்டாடிய தொண்டர்கள் யோசிக்கணும். விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு நிற்கிறீங்க. உங்களுடைய நிலைமையை பாருங்கள். ஒன்றும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, வீட்டை விட்டு வெளியில் வராத, 41 பேர் உயிர் போனதுக்கு காரணம்னு சொல்லக்கூடிய ஒரு விஜய்க்கு, ஒரு திரைப்பட நடிகருக்கு முட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில் முட்டுச்சந்தல் நிப்பாட்டியிருக்காரு உங்கள் பொதுச் செயலாளர். இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு தினமலரில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதாவது விஜயை அதிமுக கூட்டணிக்கு வர வைக்கணுன்றதுக்காக அதிமுக தரப்பு முயற்சி செய்கிறாங்க. விஜய் தரப்புல இருந்து 100 தொகுதிகள் கேட்குறதா அவங்க செய்தி போட்டிருக்காங்க. ஆனால் அதிமுக தரப்புலேருந்து அவங்க 40 தொகுதிகள் வரைக்கும் தர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகும்? இது எதுவுமே நடக்கலைங்க. அதனால சைலண்ட் மோடில் வீட்டில் படுத்து கிடக்காருங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா, திருப்பி துபாய்க்கு, இது எல்லாமே என்னென்னா அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்கல்ல, அவங்க டெய்லி ஒரு செய்தியை வெளியில் கொடுத்துட்டே இருக்காங்க. 100 தொகுதி கேட்குறாங்க, காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடக்குது, ராகுல் காந்தி பேசினார், சோனியா காந்தி பேசினாங்க, புஷ் பேசினார், ட்ரம்ப் பேசினார், இந்த செய்திகள் வருது. அடுத்த வாரம் இதுக்கு போப்பார், இங்கே அது பண்ண போகிறாருங்கிற செய்திகளே அவங்க விஜயினுடைய நிலைமை என்னென்னா, இதில் ஒரு பெரிய அப்செட், ஒரு பெரிய ஷாக்கிங்கில் இருக்கார். அது ஒன்றும் மீண்டு வரல. அவர் ரீகன்சிடர் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாருங்கிறது தான் யதார்த்த நிலைமை. அப்போ இந்த தகவல்லாம் வெளியில் பரப்புகிறாங்க. அப்போ அதிமுக பாஜக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தன் பக்கம் கொண்டு வந்தோம். ஏரியிற வீட்டில் பிடுங்கிறது ஆதாயம் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. தாவேக்கா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதில் பிடுங்குற அளவுக்கு ஆதாயம் பிடிங்கிட்டு இருக்கு, நம்ம கொண்டு வந்து பக்கம் வச்சுக்கிடுவோம். இந்த பழமொழி கரெக்டாக இருக்கும். தாவேக்கா பற்றி எரியுது, ஒரு வீடு பற்றி எரியுது. என்ன செய்யணும், இருக்கிற கையில் கிடைக்கிற ஜாமான முதல் தூக்கி ஓடணும்னு பார்ப்பாங்க. அப்போ தாவேக்காங்கிற எரியிற வீட்டில் பிடுங்குறதுக்கு ஆதாயத்தை பார்க்குறாங்க இன்றைக்கி அதிமுக பாஜகங்கிறதா யதார்த்தமான நிலைமை. அவர் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்காரு, 30 நாள் வெளியே வரல. இங்கே 100 சீட்டு கேட்டாங்களாம். எப்படிங்க கொடுப்பாங்க? 100 சீட்டு கொடுப்பாங்க. இது நடக்கிறதுமா, சாத்தியமா? கரூர் சம்பவத்துக்கு போல கட்சியை கதிகலங்கி போய் நிற்கிது.
ரீல்ஸ் போட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த பல மாவட்ட செயலர் ஆளையே காணா, டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானுங்க. கட்சி ஆஃபீஸ் பூட்டி கிடக்கு. விஜய் வீட்டை விட்டு வெளியில் வரல. கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் போது இந்த நிலைமையில் அவருக்கு 100 சீட் தரேன்னு யாரும் அவருக்கு நிற்பாங்களா? இருக்கீங்களா அவங்க? எந்த கட்சி? இதெல்லாம் நடக்கிற காரியமாக இது கிளப்பி விடுறது தான், ஒரு நரேஷன் செட்டிங் தான். இது எதுவுமே சாத்தியம் கிடையாது, எதுவும் நடக்காது. விஜய் யாரும் சேர்க்கவும் மாட்டாங்க. கடைசியில் வேறு வழி இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வேணால் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லையா தனியாக நிற்க வைக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து கிணத்துல குதிக்கவா இல்லை தூக்கு போட்டு வாங்குறது கதை தான். அது ரெண்டுமே தனியாக நின்னாலும் ஒரு 5-7% மேலே வராது. அதோட இந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கு வந்துடலாம். இல்லை கூட்டணிக்கு போனார்னா பாஜக எதிரின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்த கட்சி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அதே கட்சியில் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ரெண்டே ஆப்ஷன் தான், நீ அந்த பக்கம் குதிக்கிறீங்களா இல்லை மேலே தொங்குறீங்களா. ரெண்டு நிலைமையில தான் நீங்கள் விஜய் இருக்காரு. இல்லை இப்போ வந்து விஜய் வந்து பாஜக இல்லாத அதிமுக கூட்டணியை விரும்புகிறதா தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவர் பாஜக கூட்டணி எப்படி போவார்? அது எப்படி போவார்னா எப்படி எங்கே அங்கே ஆப்ஷன் இருக்குது? இதை தெரிஞ்சு தான் பாஜக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. 7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இவங்க தனியாக போயிடுவாங்க, நமக்கு தெரியாமல் ஒரு காதல் ஓடிக்கிட்டு இருக்கு போல் அப்படிங்கிறதுனால தான் அவங்க மேலேருந்து வந்து, அதாவது அதிமுகவும் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குது, தாவேகாவும் பாஜக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தாவேகாவை ஆரம்பிக்க சொல்லி வழி நடத்துகிறதே பாஜக தான். தமிழ்நாட்டில் இந்த இளம் தலைமுறை வாக்காளர்களை கரெக்டாக திரும்ப இந்த நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். விஜய் அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தலித் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞர்கள் இதுக்குள்ளே அரசியல் பண்ணுவார். இந்த அரசியல் தாண்டி போக மாட்டார். அவங்க கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான், இந்த ஓட்டுகளை நீங்கள் பிரித்து விடுங்க, இது திமுகவுக்கு போகிற ஓட்டு, ஒரு 10-15% ஓட்டை பிரித்து விடுங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. அப்போ இவருக்கு தனியாக உரிச்சிட்டாங்களா? அதிமுக 2024 தேர்தலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே தனியாக நின்று ஜெயிச்சு வாங்க 10 சீட்டு, பாஜக இல்லைன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதுக்கு பிறகு எங்கள் கூட வந்துருங்கன்னா அவங்க தனியாக நிப்பாட்டி பார்த்தாங்க, அது ஃபெயிலியர். இப்போ 2 பேருமே தனியாக வந்து ஒரு கடையை போட ஆரம்பித்தோடனே 2 பேரும் நம்மால் தான், ஓனர் நான் தான், எனக்கு தெரியாமல் நீங்கள் தனி கடை போடுறீங்களா அப்படின்னு தான் நேரம் அங்கேருந்து வந்து அவரை அழைத்து வரப்பட்டவளை இழுத்து வரப்பட்டு பக்கத்தில் உட்காந்து கையெழுத்தை போட்டு கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது இப்போ எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரி, உதாரணத்துக்கு எடுத்துங்க, அதிமுகக்குள்ள பிரச்சனைனா அதிமுக நிர்வாகிகள் எங்கே போகிறாங்க? டெல்லிக்கு போகிறாங்க. தாவேகாவுக்கு பிரச்சனைனா எங்கே போகிறாங்க? டெல்லிக்கு தான் போகிறாரு. அப்போ யார் எல்லாத்துக்கும் ஓனர்? டெல்லி தான் ஓனர். அவ்வளோதான் கதை முடிஞ்சு, விட்டுருங்க. அதே மாதிரி இதில் டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை ஏற்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அதிமுக கூட்டணி வச்சா விஜயகாந்த் போல அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகலான்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே விஜய் வந்து அதிமுக கூட போனால் அவரோட கட்சி என்ன ஆகும்? இல்லை, டிடிவி தினகரன் ஏற்கனவே வந்து அவர் ஒரு தனியாக ரூட்டு போகலான்னு பார்த்தவொடனே நான் சொன்னேன், விஜய் கூட சேர்ந்து நம்மளோட அணியாக பார்க்கலான்னு. விஜய் அவ்வளோ ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, விஜய் குறைத்து மதிப்பிட்டு விடாதீங்கன்னு பேசியிருந்தார். அப்புறம் என்ன பண்ணார்னா, இவர் அந்த அதிமுக கூட்டணிக்கு விஜய் போயிடுவார் போனோடனே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட போகிறது சூசைடுக்கு சம்மனம் அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்தார். அவருடைய எதிரி முதல்ல எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி கூட யார் போனாலும் வந்து அவர் வந்து நீங்கள் நாசமாக போயிருக்கடா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமி கூட யார் கூட போனாலும் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு 100 லட்சம் ரூபாய்கள் அந்த மாதிரி எடப்பாடி கூட போனீங்கன்னா நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு அவருடைய மனநிலையாக இருக்குது. யாருன்னு மனநிலை? டிடிவி தினகரன் மனநிலை. இப்போ தாவேகா, அதிமுக, பாஜக அந்த கூட்டணிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து ஒவ்வாத கூட்டணி, ஒட்டாத கூட்டணி, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டணி தான். ஏன்னா விஜய் வந்து பொலிட்டிக்கல் சூசைட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது தான் இந்திய கூட்டணியில் அவர் வந்து சேர்றதுக்கு உண்டான காரணம். அதாவது அரசியலில் அவர் தற்கொலை முடிவு எடுக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால். ஏன்னா கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துக்குள்ளேயே கொள்கை எதிரியோடு கைகோர்க்கிறது என்பது அது வேற என்ன சொல்ல முடியும்? பொலிட்டிக்கல் சூசைடு, அரசியல் தற்கொலை. அதுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பேசாமல் வந்து தேர்தலை சந்திக்காமல் பழையபடி படத்தை நடிக்க போகிறது உங்கள் விஜய்க்கு நல்லது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய இதாக இருக்குது. தேர்தலில் நின்று இன்னமும் நீங்கள் வந்து ஒரு அசிங்கப்பட்டு கொள்கை இழந்த ஒரு தலைவராக நீங்கள் கட்சி அரசியல் விட்டு போகிறதுக்கு பதிலாக, நான் தேர்தலே நிற்கலை, இன்னும் கட்டமைப்பு நாங்கள் சரி பண்ணலை, கட்டமைப்பு சரி பண்ணிட்டு நாங்கள் தேர்தல் சந்திக்கிறோம் அப்படின்னு மரியாதையாக போகிறது மரியாதை. தேர்தல் களத்தில் போய் பிஜேபி அதிமுக கூட போட்டிங்கன்னா இன்னமும் நீங்கள் வந்து பலகீனமாக தான் போவீங்க. இப்போ வரைக்குமே வந்து அரசியல் களத்தில், தமிழ்நாடு அரசியல் களத்தில் விஜயை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் விஜய் மட்டும் இப்போவுமே ஏன் சைலண்ட்டாக இருக்காரு? ஒருவேளை இந்த தேர்தலுக்கு அப்புறமா மறுபடியும் சினிமா பார்க்க போகிற ஐடியாவில் இருக்காரா? அந்த சந்தேகம் வருது இல்லையா? இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் படத்தினுடைய ஹீரோயின் மமிதா பைஜிட்ட படத்தினுடைய ஃபைனல்
கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கிறப்ப சொல்லியிருக்காரு, நான் அடுத்த படம் தேர்தல் முடிஞ்சோடனே வந்துடுவேன்னு தான் அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அந்த மமிதா பாய்ஜியே பேட்டிலாம் கொடுத்தாங்க, பார்த்தோம். விஜய் வந்து அவருக்கு நல்லா தெரியும், இந்த தேர்தலையும் நம்மளை வச்சு ஓட்ட பிரிக்கிறதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க, தேர்தல் முடிஞ்சோன்னு நம்ம நடிக்க போயிடுவோம் அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். இப்போ இல்லை, கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் ஒரு ஓட் ஸ்பாயிலராக தான் பயன்படுத்துகிறாங்கன்றது விஜய்க்கு நல்லா தெரியும். அப்போ அடுத்த படத்துக்கு உண்டான வேலைகளை அவர் கண்டிப்பாக ஆரம்பிப்பார், கண்டிப்பாக அடுத்த படம் நடிப்பார். ஏன்னா ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது இல்லையா, கேரியர் உச்சத்தில் வேறு இருந்தார், இன்னும் உச்சத்தில் இருக்கிறாரா வேறு எங்கே இருக்கிறாராங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். விஜய் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இனி அவர் என்ன பண்ண போறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.